ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மாவின் சமையலறை கோயம்புத்தூர் சமையல். இன்றைக்கி ரொம்ப சூப்பரான கிராமத்து நெத்திலி மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். இந்த குழம்பு இட்லி, தோசை, சாதத்தோட ரொம்ப சூப்பராக இருக்கும். இது செய்கிறதுக்கு நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். 4 பழுத்த மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தேங்காயை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடுங்க. அதோட 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தேங்காய் தக்காளி மட்டும் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. குழம்பு ரொம்ப குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். அடுப்பில் கடாய் வச்சு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் வதங்கி நல்ல கலர் மாதிரி வரணும். இந்த நெத்திலி மீன் குழம்பு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும், ரொம்ப கட்டியாக இருந்தால் நல்லா இருக்காது. இன்னுமே வெங்காயம் கொஞ்சம் கலர் மாதிரி கொஞ்சம் ப்ரௌன் கலர் வரும்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதோடு சேர்த்துடலாம். தேங்காய் தக்காளியை அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை இதோடு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். எப்பவும் நம்ம தண்ணி சேர்க்குறத விட கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இந்த குழம்புக்கு கொஞ்சம் தண்ணியாக தான் சேர்க்கணும். அம்மாவின் சமையலறை கோயம்புத்தூர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனே வரும். நான் மிக்ஸி ஜாரை அலசிட்டு அந்த தண்ணியை இதோடு சேர்த்துக்கிறேன். கலந்து விட்டு பாருங்கள், தண்ணி போதுமான நல்ல தண்ணியாக இருக்கணும் குழம்பு. இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்குங்க. பாருங்கள், இந்தளவு நல்ல தண்ணியாக இருக்கணும். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க. 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்குங்க. இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு இதோடு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த குழம்பு ரொம்ப குயிக்காக கொதிச்சிடும். இது செய்கிறதுக்கு மொத்தமே 10 நிமிஷம் டைம் இருந்தால் போதும். அவ்வளோ குயிக்காக இந்த குழம்பு செஞ்சு முடிச்சிடலாம். ஏன்னா இதில் நம்ம நெத்திலி மீன் தான் போட போகிறோம். மீனுமே ரொம்ப குயிக்காகவே வெந்துடும். இந்த ஸ்டேஜில் உப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நம்ம இன்றைக்கி புளி சேர்க்காமல் இந்த குழம்பு செய்கிறோம். நெத்திலி மீனை நல்லா கழுவிட்டு மஞ்சள் போட்டு வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே இந்த குழம்புல சேர்த்துடலாம். நம்ம புளி சேர்க்காதனால தக்காளி நல்ல பழுத்த பழமாக ஒரு 4 மீடியம் சைஸ் தக்காளியை அரைச்சி சேர்த்துக்கோங்க. பிகினர்ஸ் கூட இந்த குழம்பு ட்ரை பண்ணலாம். அந்தளவு ரொம்ப சூப்பராக வரும். இந்த குழம்பு என்னோடய பாட்டி எங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க. நான் இப்போ அம்மாக்கிட்ட கேட்டு இதை நான் உங்களுக்கு இந்த ரெசிப்பியை செஞ்சு காமிக்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஒரு தடவை செஞ்சாலே அடிக்கடி நம்ம வீட்டில் இந்த குழம்பு செஞ்சு சாப்பிட்ற மாதிரி அவ்வளோ டேஸ்ட் இருக்கும். இதே அளவுகளோட பிராணையும் குழம்பாக செய்யணுன்னா இது மாதிரி செய்யலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்படி குழம்பு நல்லா கொதித்து ஓரங்களில் இப்படி எண்ணெய் இப்படி வரும். அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் குழம்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப நேரம் கொதிக்க விட தேவையில்லை. பாருங்கள், மீன் நல்லா வெந்துருச்சு. மீன் போட்டதுக்கப்புறம் ரொம்ப கரண்டி போட்டு கலக்க வேண்டாம், உடஞ்சிரும் மீன். இதே அளவுகளோட இந்த நெத்திலி மீன் குழம்பை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அம்மாவின் சமையலறை கோயம்புத்தூர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு